ஃபியூச்சர் என்ன ஆக போகுது உங்களுக்கு தெரியணுமா? நியூஸ் பார்க்காதீங்க, கமெண்ட் பாக்ஸை பாருங்க. சோசியல் மீடியாவுடைய கமெண்ட் பாக்ஸை நீங்க பார்த்தா 2035 ஃபியூச்சர் எவ்வளோ மோசமாக போகுது, ரிலேஷன்ஷிப் நாசமா போக போகுது, எல்லா பேருடைய மென்டலி ஹெல்த் கொலாப்ஸ் ஆக போகுது. இது நீங்க கமெண்ட்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். அது எப்படி தெரியும்? நீங்க கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பார்ப்பீங்க. ஆரா பிளஸ் போட்டுட்டு 999 போட்டிருப்பாங்க, லவ் யூ நருட்டோன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இது என்னதுன்னு தெரியாது, OGKKTSPRன்னு போட்டிருப்பாங்க. இதுக்கு ப்ரொனன்சியேஷனே கிடையாது. இந்த மாதிரி மென்டல் மாதிரியான கமெண்ட்ஸை நீங்க பாக்குறீங்களா? இதை வச்சு இந்த சமூகத்துடைய, இந்த ஜெனரேஷனுடைய, குறிப்பாக ஜென்ஸீஸோடைய ஃபியூச்சர் என்ன சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது எப்படி தெரியும்னா, இந்த கமெண்ட்டுக்கான நோக்கம் என்ன? இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்ன? ஒரு கண்டென்ட்டை நம்ம பார்க்குறோம், உடனடியாக ரியாக்ட் பண்றது, யோசிக்கிறதே கிடையாது. கமெண்ட் ஃபர்ஸ்ட், முதல்ல கமெண்ட் பண்ணுவோம், திங்க் லேட்டர், அப்புறமா யோசிக்கலாம். ஒரு வீடியோ பார்க்குறோம், அதில் நம்ம என்ன கருத்து சொல்ல போறோம் அப்படிலாம் கிடையாது. சும்மா ஏதாவது கடகடன்னு டைப் பண்ணிட்டு அனுப்பிடுறது. எந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யோசிக்காத ஒரு சமூகம் மாறப்போகுது. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இந்த ஜெனரேஷன்ல அதிகமாயிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான கமெண்ட் வருது. இந்த விஷயத்த நம்ம பாதிப்பை பார்க்க முடியும்னா, முதலாவது பேராசோஷியல் அட்டாச்மெண்ட். ஒரு கேரக்டர் உலகத்துல எக்ஸிஸ்ட் பண்ணல, அந்த கேரக்டரை நம்ம நேசிப்பது. உதாரணத்துக்கு நருட்டோ இருக்கு, ஷின்சான் இருக்கு. நருட்டோ அப்படி ஒரு கேரக்டர் உலகத்துல இருக்கா? ஆனா கமெண்ட் பாக்ஸ்ல பாருங்க, லவ் யூ நருட்டோன்னு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஷின்சான் சொல்லி ஒரு கேரக்டர் கிடையாது, ஆனா நான் ஷின்சான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிற சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருப்பாங்க. இங்க கொஞ்சம் யோசிங்க, இது சாதாரணமான விஷயமா நினைச்சுக்காதீங்க. ஒரு பொருள் இல்லவே இல்லை, ஆனா உங்களுடைய மைண்ட் அதை கற்பனை பண்ணி அந்த பொருள் கூட உங்களுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துது, உங்களுடைய இமோஷன்ஸை வெளிப்படுத்துது. எப்படின்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒருத்தங்களை லவ் பண்றீங்க, நீங்க லவ் பண்ற அந்த கேரக்டர் உலகத்துல இல்லவே இல்லை. இப்போ நினைச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள். ஒரு கற்பனையை நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சமூகத்துல இப்போ நடக்கிற பெரிய ஆபத்து தான், ஒரு கேரக்டர் இல்லவே இல்லை, ஆனா அந்த கேரக்டரை நம்ம நேசிக்கிறோம். அந்த கேரக்டரை இந்த சமூகம் லவ் யூ சொல்லி மெசேஜ் பண்ணுது. சாதாரணமான விஷயம் நினைச்சுக்காதீங்க. நம்முடைய மைண்டுக்கு இது ரியல் இல்லை, இது யோசிக்க கூட நம்ம டைம் கொடுக்கல. இதான் இங்க பிரச்சனை.